வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க ஒரு சூப்பரான மசாலா பாஸ்தா அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள். இங்கே நான் ஃபஸ்ட்டு 3 பெரிய வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டளவு எடுத்துருக்கேங்க. ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க. நறுக்க அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பல்ஸ் விட்டால் போதும், அரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி அளவு எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி தழை அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. பேன் டைப்பில் உள்ள குக்கர் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு அடித்து வச்சோம் இல்லையா, அது நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம இங்கே தக்காளி நறுக்கி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிச்சு வரணும். நல்லா தக்காளி மசிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இங்கே நான் தயிர் சேர்க்க போகிறேன். இங்கே நான் ஒரு 100 ml அளவு தயிர் சேர்த்துருக்கேங்க. நான் மக்ருனி என்ன அளவு அப்படிங்கிறத பின்னால் சொல்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தழை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஹோம் செஃப் அப்படிங்கிற பிராண்டில் மக்ருனி தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கப்பில் அளவு சொல்கிறேங்க. நான் 3 கப் அளவு பாஸ்தா சேர்க்க போகிறேங்க. 3 கப் இப்போது நான் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். மசாலாலேயே இந்த பாஸ்தாவை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா போதும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க, தேங்காய் சேர்க்க போகிறோம். நிலக்கடலை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை பாஸ்தாவில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இங்கே நான் 3 கப் பாஸ்தா எடுத்தேன் இல்லையா, ஸோ நான் இங்கே 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கறனால இது ஜாஸ்தியாக காரமாக இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் எப்போதுமே இந்த மெத்தடில் தாங்க செய்வோம். இப்போது கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 விசில் அளவு விட்டுற வேண்டியதாங்க. ஒரு சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி ஆயிரும். கல் உப்பு சேர்த்துக்கோங்க விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி. இதில் நீங்கள் கொத்தக்கறி கூட போட்டு செய்யலாங்க. பட் நான் சும்மா தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கரெக்டான விசிலில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கிளறி பார்த்துடலாம். பாருங்கள், குழலுங்க சூப்பராக செம்ம டேஸ்ட்டில் வந்திருக்கு. அவ்வளோதான், என்னுடைய குழந்த பக்கத்துலேயே எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா. ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும் இல்லைங்க. இந்த மசாலா பாஸ்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பாஸ்தா பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ.